எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான். பாண்டிச்சேரியில் இன்னைக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓபி பார்த்துக்கோங்க அப்படின்னா பாண்டிச்சேரி ஓஷன் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான். இது வந்து இந்த அட்வென்ச்சர் பண்ணுறதுக்குலாம் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட்டு எனக்கு என்னமோ கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பே பண்ணும்போது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போக போக தான் தெரிஞ்சுது, சரி அவங்க வந்து இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணணுமே, அப்போ அதுக்கு வந்து அவங்க நம்மள்ட்ட இப்படி வாங்கினா தான் அவங்களால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ கூட வாங்குறாங்க நம்மள்ட்ட அப்படின்ட்டே நான் சொல்லிட்டு போனேன். ஆனால் வந்து அவங்களுடைய அந்த கேமுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒர்த்து தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எல்லாமே அதில் நிறைய அவங்களோட ப்ராசஸ் நிறைய இருக்குது. அதனால அந்த அமௌண்ட் வந்து ஓகே தான். இதில் வந்து கேம்ஸ் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் விளையாடுறதும் இருக்குது, லேண்டில் விளையாடுறதும் இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம எதில் விளையாட போகிறோம் அப்படிங்கிறத புக் பண்ணிக்கிறணும். அப்போ தான் அந்த டிக்கெட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சரியான இயற்கை சூழல் நிறைஞ்ச மாதிரி நல்ல பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் ஆட்கள் கிடையாது, கூட்டமே அவ்வளோவா இல்லை பார்த்துக்கோங்க, கம்மியான கூட்டங்கள் தான். அதனால என்ன சொல்ல ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணியை பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக தான், இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு இடம் இருக்குமா அப்படின்ன மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரளாவில் அந்த ஆலப்பிலெல்லாம் போவோம்ல, ஆலப்பில் அங்கெல்லாம் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குமோ அதை மாதிரி இருந்த மாதிரியே இருந்துச்சு தண்ணியெல்லாம். உள்ளுக்குள்ளே பேக் வாட்டர்னாலுமே ஆழம் வந்து கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சில கேமுக்கெலாம் வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் பையம்லாம் இல்லை இது வரைக்கும் வந்தாச்சு அது சேஃபு தான் அப்படின்ட்டு இல்லை விளையாட போகணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அவங்க வந்து அந்த மேலே அந்த ஜாக்கெட் கொடுக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியே ஒரு வேளை சப்போஸ் எதுவும் ஆனால் கூட மிதக்க தான் செய்வாங்க தண்ணியில் அந்த ஜாக்கெட் இருக்கிறதுனால, இன்னொன்று இத்தனை பேர் இருக்கும் அதனால் பயம் இல்லை அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. சரி இருந்தாலும் பயத்தோடு கூட தான் இந்த பிள்ளைங்களை வந்து அனுப்புகிற மாதிரி. ஏன்னா இது வந்து 2 சீட்டு தான் இந்த ஒரு கேமுக்கு. ஆனால் போகையில் ஒரு மாதிரி அவங்க தான் அங்கே போகிறாங்க, ஆனால் இங்கே நமக்கு பார்க்கல அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. இது வந்து வீடியோ யார் ஷூட் பண்ணி கொடுத்தா அப்படின்னா அது ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல அவர், அந்த டிரைவர் வந்து ஷூட் பண்ணி கொடுக்காங்க. நம்மள்ட்ட வந்து மொபைல் கேட்குறாங்க, நம்ம கையில் மொபைலை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஓட்ட அவங்க வந்து ஷூட் பண்ணிவிட்டு கொண்டு வராங்க பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு மாதிரி என்ன சொல்லனா அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட்டு. இன்னொன்று கயிறில் தான் கெட்டியிருக்கு பார்த்துக்கோங்க, அது வேற ஒரு பயம். திடீர்னு இவ்வளோ இழுப்பில் அந்த கயிறு வேற இதாயிட்டுனா அப்படின்லாம் ஒரு பயம். ஆனால் வந்து பயம் கிடையாது, சேஃபு தான் அப்படின்னு அவங்க திருப்பி தைரியம் சொல்லி தான் இதுக்கு வந்து பிள்ளைங்களை நான் அனுப்பி விட்டேன். சரி போயிட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக ரொம்ப த்ரில்லிங்காக வந்தாங்க. ஏன்னா இந்த பேடு மாதிரி இருக்குல்ல அதில் சுற்றுறாங்கல்ல, அது வந்து அப்படியே ஒரு இடத்துல ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு பெரிய வட்டம் போடுறாங்க பார்த்துக்கோங்க. அப்போ ஓன்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க. அந்த மாதிரி பயங்கரமாக அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு கேம்லாம். நமக்கு இந்த கேமெல்லாம் ரசிக்கலாம் முடியலை, இங்கேருந்து பார்க்க பக்குன்ட்டே இருந்துச்சு. பக்கத்தில் வந்துட்டேன் அங்கே எங்க பக்கத்தில் வரும்போது கூட ஒரு 3 சுற்று இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு. இதில் வேற கண்ணாடி வேற கீழே விழுந்தாலும் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இது. ஒரு வழியாக அந்த கேமுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பையன் மட்டும் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னா அவள் பொண்ணு வந்து போகலன்ட்டா. நமக்குமே இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா இது அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் போல் அப்படி இருந்துச்சு. அதனால் சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த ரைடரில் வந்து போயாச்சு பார்த்துக்கோங்க. இதுவுமே அவர் தான் ஓட்டினார், முன்னாடி உட்காந்துருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அவ்வளோ ஒரு ஸ்பீடு, இங்கேருந்து எடுத்து கண்ணை அமைக்கிற நேரத்தில் ஆட்களை காணும். உள்ளுக்குள்ளே போயிட்டு நமக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல பிள்ளைங்க தைரியமாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அப்படி இருந்தாச்சு. அப்புறம் இந்த ஒரு கேமு எல்லாமே அந்த தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி விளையாடுற மாதிரி தான் பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரி போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று நல்ல இந்த அட்வென்ச்சர் தீமுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள் வந்து நல்லா ஒர்த்து தான்.
அதுக்கப்புறம் இந்த ரைடெல்லாம் போயிட்டு அவங்க வந்து அந்த ஷீட் எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் போட்டு காய வச்சிட்டு இருக்காங்க. நம்மளுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா அதில் உட்காந்து பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ இது விளையாடிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன ஒரே இதில் போட்டிங் தான் சொல்லணும். இது கரெக்டாக அந்த ஆலப்புழாவில் போன மாதிரியே தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க இந்த போட்டிங்கும். அதே மாதிரி ஒரு மைல்டாக, அதாவது நமக்கு அந்த இயற்கையோட அழகை நமக்கு அங்கே வரைக்கும் கடைசி வரைக்கும் நமக்கு நல்லா சுற்றி காமிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அப்படிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர்றாங்க. அதனால இதையுமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு மெயினாக அங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து ஒருபடியாக எதுவுமே வாங்க முடியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து எதுவுமே பெருசாக இல்லை. என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பாட்டில் ஜூஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கோலி சோடா இந்த மாதிரி ஜூஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எதுவும் சூடாவோ இல்லை எதுவுமே நாங்கள் போன டைமில் எதுவுமே அந்த கேன்டீனில் வந்து கிடையாது. அதனால இது வந்து ஒரு பெரிய, ஏன்னா இதெல்லாம் வந்து விளையாடிட்டு ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும்னு வர்றவங்களுக்கு வந்து கட்டாயம் ஒன்றுமே முடியாது. அந்த இருக்கிற அந்த 1-2 ஐட்டங்கள் மட்டும்தான், அதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ன மாதிரி ஒரு இது. அதனால இங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. தண்ணியை தவிர எங்கள்கிட்ட வேறு ஒன்றுமே அன்னைக்கு கையில் நாங்கள் கொண்டு போகல. அதனால நாங்கள் சும்மா அங்கே உள்ள அந்த ஜூஸுகள்லாம் அப்படி ஒரு 1-2 வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இந்த ஃப்ரைடு ஐட்டம் வச்சுருக்காங்க. அது எப்படின்னா இந்த ரெடிமேடு மாதிரி இந்த சிக்கன் நக்லெட்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இப்படி வச்சுருக்காங்க. அதை வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், இல்லாட்டி சும்மாவே இருந்துட்டு போயிடலான்னு மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய இந்த புறாக்கள் அப்புறம் லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி இதுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் பிள்ளைங்க நல்லாவே ரசித்து பார்த்தாங்க. அப்புறம் அங்கே இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த அம்பு ஏறுறது பார்த்துக்கோங்க, அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்குமே டிக்கெட் கொடுத்து ஓரளவுக்கு எல்லாமே பையன் வந்து ஓரளவுக்கு நல்லா அடிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த தென்னை மரத்தில் ஏறுறது, அதுக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து பெல்ட் எல்லாமே போட்டு தான் நம்மளை வந்து ஏற விடுவாங்க. அது அந்த அட்வென்ச்சர் பிடிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் நல்லா பெருசாக இருந்தது பார்த்துக்கோங்க. இந்த டிவி ஷோலெலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் இப்போ நான்லாம் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து என்ன சொல்ல ஒரு பயம்தான், காசை கொடுத்து பயந்துக்கிட்டு இருந்த மாதிரி தான். ஆனால் வந்து அந்த அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல இடம் அப்படின்னே சொல்லலாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். என்னுடைய ஃபீலிங்ஸ் இது. ஆனால் அட்வென்ச்சர் விரும்பிகள் கட்டாயம் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம் தான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.